அண்மை செய்தி. சென்னையில் பள்ளி நிகழ்ச்சியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரத்தில் தனது தரப்பிலான விளக்கத்தை அளிப்பதற்காக பரம்பொருள் அறக்கட்டளையின் நிறுவனரான மகாவிஷ்ணு சென்னை வந்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைகிறார். ராமச்சந்திரன், தற்போது மகாவிஷ்ணு எங்கு இருக்கிறார்? அவரிடம் எந்த மாதிரியான விசாரணைகள் அடுத்த கட்டமாக நடைபெற இருக்கின்றன? முழு விவரங்கள். வணக்கம். அரசு பள்ளியில் சொற்பொழிவு நிகழ்ச்சி சர்ச்சையில் சிக்கிய பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணு ஆசிரியர் விமானம் மூலம் சென்னை வருகிறார். மகாவிஷ்ணு மீது இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படாத நிலையில் விசாரணைக்காக அழைத்துச் செல்ல காவல்துறையினரும் விமான நிலையம் வருகிறார்கள். குறிப்பாக சென்னை சைதாப்பேட்டை உதவி ஆணையர் சீனிவாசன் தலைமையில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்பொழுது பாதுகாப்பு பணிக்காக சென்னை விமான நிலையம் வருகிறார்கள். சில நிமிடங்களுக்கு முன்பாக அந்த அறக்கட்டளை சர்ச்சைக்குரிய மகாவிஷ்ணு சென்னை விமான நிலையம் ஆசிரியர் விமான நிலையத்துக்கு வருகிறார். அவரை இங்கிருந்து வாகனம் மூலமாக ஏற்றி இங்க அடையார் துணை ஆணையர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை செய்யப்பட உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே டிசம்பர் 3 இயக்கத்தின் சார்பாக இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுக்கப்பட்டது. அந்த புகார் மனு அடிப்படையில் தான் தற்பொழுது சென்னை மாநகர காவல்துறையினர் அவர் மீது விசாரணையை துவங்கியுள்ளனர். இன்னும் சில நிமிடங்களில் அவர் வெளியே வருகை தர உள்ளார். அவரை பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டு அடையாளம் இருக்கக்கூடிய துணை ஆணையர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை செய்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விசாரணைக்கு பிறகு அவர் மீது வழக்கு பதிவு மற்றும் கைது நடவடிக்கை இருக்கலாமா என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.